உங்க கால்கள் பலவீனமா இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்க தினசரி செய்யக்கூடிய ஒரு சில செயல்களே உங்களுக்கு உணர்த்தும். அந்த மாதிரி உங்க கால்கள் பலவீனமா இருக்கு அப்படின்றத உணர்த்தக்கூடிய முக்கியமான 5 அறிகுறிகள் என்னென்ன? அந்த 5 அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தா, அது சரி செய்வதற்கான பயிற்சிகள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நான் பிசியோதெரபிஸ்ட் திலகவதி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் அறிகுறி, நம்ம சேர்ல உட்காரும்போது கொஞ்ச தூரம் வரைக்கும் கண்ட்ரோலா தான் போகும். அதுக்கப்புறம் நம்மளே அறியாம வேகமா டக்குன்னு உட்காந்துருவோம். அப்படி உட்கார்றது மட்டும் இல்லாம நம்மளோட காலும் மேல தூக்கிடும். தரையில இல்லாம மேல தூக்கிடும். இந்த மாதிரி தூக்கிடுச்சு அப்படின்னாலே உங்க கால்கள் பலவீனமா இருக்கு அப்படின்றது அர்த்தம். அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க சேர்ல இருந்து எந்திரிக்கணும் அப்படின்னா மொத்த வெயிட்டையுமே இந்த கையில கொடுத்து தான் எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். பிடிக்கலன்னா உங்களால எந்திரிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி பிடிக்காம எந்திரிக்க முடியல அப்படின்னாலும் உங்க கால்கள் பலவீனமா இருக்கு அப்படின்றத உணர்த்தும். 2வது அறிகுறி, நம்மளோட நடையோட வேகம் குறையிறது. இதுக்கு காரணம் நம்ம இடுப்புல இருக்கக்கூடிய குளூட்டியல் மசில், முன் தொடையில இருக்கக்கூடிய குவாட்ரிசெப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மசில், கண்டைக்கால்ல இருக்கக்கூடிய காஃப் மசில், இந்த தசைகள் எல்லாம் வீக்கா இருக்கிறதுனால நம்மளால காலை எடுத்து வைக்கிறதுக்கான பவரை அந்த மசிலால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதனால நம்மளுடைய நடையோட வேகம் குறைய ஆரம்பிச்சிடும். இதுவும் நம்ம கால்கள் பலவீனமா இருக்கு அப்படின்றத உணர்த்தக்கூடிய அறிகுறி. 3வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம படி ஏறி இறங்குறதுல ரொம்பவே கஷ்டப்படுவோம். நம்ம படி ஏறுறோம் அப்படின்னா சைட்ல பிடிக்காம ஏற முடியாது. அதுவும் பிடிச்சி கூட ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஏறுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு கால் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த காலை உடனே எடுத்து வைக்க கஷ்டமா இருக்கும். படி ஏறும் போதே கால்லாம் நடுங்குற மாதிரி இருக்கும். அப்படியே நீங்க ஏறிட்டீங்க அப்படின்னா இறங்கும் போதுமே தடுமாறுற மாதிரி இருக்கும். எங்க கீழே விழுந்துருவோமோன்ற பயத்திலேயே இறங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா உங்க கால்கள் பலவீனமா இருக்கு அப்படின்றத உணர்த்தும். 4வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நடக்கும்போது நடையை சாஞ்சி சாஞ்சி நடக்க ஆரம்பிச்சிருவோம். இதுக்கு காரணம் இடுப்புல இருக்கக்கூடிய குளூட் மீடியஸ்னு சொல்லக்கூடிய தசை வீக்கா இருக்கிறது. ஒரு சிலர் ஒரு சைடு மட்டும் சாஞ்சி சாஞ்சி நடப்பாங்க, ஒரு சிலர் 2 சைடுமே சாஞ்சி சாஞ்சி நடப்பாங்க. இதுவுமே உங்க கால்கள் பலவீனமா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நடையும் மாற ஆரம்பிச்சிடுது. 5வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம நடந்துட்டே இருக்கும்போது நம்மளே அறியாம இப்படி முட்டி முன்னாடி போயிட்டு திரும்ப நேராகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பக்கிள் ஆகிறது ஜாயிண்ட் இன்ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே நம்ம கால்கள் பலவீனமா இருக்கிறதுனால தான் வரக்கூடியது. இந்த 5 அறிகுறிகளுமே உங்களுக்கு இருக்கு, உங்க கால்கள் பலவீனமா தான் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அது சரி செய்யறதுக்கான பயிற்சிகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், இந்த மாதிரி நேரா படுத்துக்கோங்க. நேரா படுத்துட்டு ஒரு கால் முட்டியை மடிச்சு வச்சுக்கோங்க, இன்னொரு கால் ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. நீட்டி இருக்க காலில் முட்டியை மடிக்காம மெதுவா தூக்கி இறக்கணும். மடிச்சு வச்சிருக்க காலில் பாதி உயரத்துக்கு தூக்குனா போதும். இவ்வளோ தூரம்லாம் தூக்கணும்னு அவசியம் இல்லை. இது மட்டும் தூக்குனா போதும். இந்த மாதிரி இந்த காலுக்கு 10 முறை செஞ்சுக்கோங்க. இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த காலுக்கு இந்த காலை மடிச்சு வச்சுட்டு அடுத்த காலை தூக்கி தூக்கி இறக்குங்க. இதுவுமே 10 முறை. இந்த காலுக்கு 10, அந்த காலுக்கு 10 முறை செஞ்சுக்கோங்க. முன் தொடையில இருக்கக்கூடிய தசையை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த எக்ஸசைஸ், இந்த மாதிரி சைடில் திரும்பி படுத்துக்கோங்க. சைடில் திரும்பி படுத்துட்டு கையை முன்னாடி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மெதுவாக சைடில் காலை தூக்கி இறக்குங்க. இதுவுமே நீங்கள் பண்ணக்கூடிய தப்பு இவ்வளோ தூரத்துக்கு தூக்குறது. அந்த மாதிரிலாம் வேண்டாம். இவ்வளோ தூரம் தூக்குனா போதுமானது தான். இந்த மாதிரி 10 முறை செஞ்சுக்கோங்க. அந்த காலுக்கு முடிச்சிட்டிங்க அப்படின்னா திரும்பி படுத்து இந்த காலுக்கும் 10 முறை செஞ்சுக்கோங்க. இதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த எக்ஸசைஸ், நேராக படுத்துக்கோங்க. நேராக படுத்துட்டு 2 காலையும் மடித்து வச்சுக்கோங்க. மடிச்சுட்டு மெதுவாக இடுப்பை தூக்கி தூக்கி இறக்குங்க. இந்த மாதிரி 10 முறை செஞ்சுக்கோங்க. இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த எக்ஸசைஸ், இந்த மாதிரி சேர்ல ஒரு பில்லோ போட்டுக்கோங்க. பில்லோ மேலே மெதுவாக உட்காந்து உட்காந்து எந்திரிங்க. இப்படி பில்லோ போட்டு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால பிடிக்காம எந்திரிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெதுவாக உட்காந்து உட்காந்து எந்திரிங்க. இந்த மாதிரி ஒரு 10 முறை செஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பில்லோவில் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது அப்படின்னா பில்லோ எடுத்துட்டு பில்லோ இல்லாமலே மெதுவாக உட்காந்து உட்காந்து எந்திரிங்க. இந்த மாதிரி ஒரு 10 முறை செஞ்சுக்கோங்க. நீங்கள் டெய்லி செய்கிறீங்க அப்படின்னா 10 முறை செஞ்சாலே போதும். அவ்வளோதாங்க. இந்த 4 எக்ஸசைஸை நீங்கள் மெதுவாக செஞ்சு உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும். இது மட்டுமே போதுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் இந்த 4 எக்ஸசைஸ் தான் பேசிக் எக்ஸசைசஸ். நீங்கள் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த லெவலில் எக்ஸசைசஸ் கற்றுக்கணும் அப்படின்னா என்னுடைய onelastmove.com அப்படின்ற வெப்சைட்டில் உங்களுக்கு எக்ஸசைஸ் கோர்சஸ் இருக்குது. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணியுமே கற்றுக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா நாங்கள் டைரெக்டாகவே ஆன்லைன் கிளாஸஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் அதுலேயுமே ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பார்க்குறதோட நிறுத்திடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பயன்பெற வைங்க. நன்றி.